மேஷம் ராசி தர்ம சிந்தனை கொண்டவங்க நீங்கள். தர்மம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்க நீங்கள். மேசராசி தாய்ப்பாசம் அதிகம் கொண்ட ஒரு ராசி. மேச ராசியில் பிறந்தவங்க பாருங்க, அவங்களோட தாயை கடவுள் போல பாவிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. தந்தை அன்புக்காக இயங்கக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு முருகனின் பரிபூர்ண அருளுமே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால, செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அமைப்பு இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, மனமாற நீங்கள் முருகனை நினச்சி பிரார்த்தனை செஞ்சுட்டு ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மனமாற சொல்லிட்டு வாங்க. நன்மைகள் வரும், பிரச்சனைகள் தீரும், விளைவுகள் நன்மையாய் மாறும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், தொட்டதெல்லாம் துளங்கணும். உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற நினச்சா இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மேசராசி 12 ராசிகளையுமே முதல் ராசியாக வருது. மேச ராசியில் இருக்கக்கூடியவங்க பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த ராசியில் எத்தனையோ பேர் இருப்பீங்க, ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல மனம்தான். எல்லோரையுமே முதல்ல நல்லவங்க அப்படின்னு நம்புவீங்க. உங்களுக்கு தீமை செஞ்சவங்களை கூட கெடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. மேச ராசி 12 ராசிகளையுமே முதல் ராசியாக வரது போல தான் எல்லா விஷயத்துலையுமே முதன்மையானவங்களா நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய். இதை உச்ச வீடாக பலம் பெற்று இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 27 நட்சத்திரத்திலையுமே அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதி இந்த மேச ராசியில் இருக்கும். மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படவிருக்கும் சாதகமான அமைப்புகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன சாதகமாக இருக்கும், என்ன பாதகமாக அமையும், எதில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது? நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்குமா? பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த முழுமையான தகவலையும் வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், ரொம்பவுமே அற்புதமான பலன்களை எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் சில நேரத்தில் உங்களோட வேலை கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சில நேரத்தில் உங்களோட வேலை செய்யக்கூடிய அமைப்பு அதிகமாக உழைப்பு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். போராட்டமாக வேலை இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பாருங்கள் சம்பள உயர்வு கூட கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் ஒன்று இப்போ நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் நல்ல ஒரு வரவு தரும். புதிய முயற்சியில் மேசராசி அன்பர்கள் இந்த வாரம் தாராளமாக ஈடுபடலாம். புதிய முயற்சி நம்பிக்கையோடு ஈடுபடுங்க, நன்மையை கொடுக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த உங்களோட சங்கடங்கள் விலகும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும். அதுவும் உத்தியோக ரீதியாக பாருங்கள், அலுவலகத்தில் பல போராட்டத்தை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் வெற்றி வாய்ப்பை இப்போ பெற போகிறீங்க. உங்களுக்கு உங்களோட நல்ல சிறப்பான செயலால் நல்ல பெயர் எடுக்கும் வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் வரும். தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சச்சரவு மறையும். உங்களோட பிள்ளைங்களால் கூட நல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியான நிலையும் வரும். சொல்லப்போனால் பெரியவங்களோட ஆதரவு குடும்பத்தில் இப்போ பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் அயராது உழைக்க போகிறீங்க. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், அரசு ஆதரவு நம்பிக்கையை தரும். புதிய வாய்ப்பு வருமானத்தை அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் மேசராசி அன்பர்கள் தைரியமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு உயர்வு உண்டாகும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும். திடீர்னு ஒருத்தவங்க ஏதாவது விஷயம் சொல்கிறாங்க, பேராசை காட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்பிடாதீங்க. கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. புதிய முதலீடு செஞ்சால் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் அதை கவனமாக செய்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க உங்களோட
தொழில், உத்தியோகம், அதுக்கப்புறம் வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய காலகட்டம். பண விஷயத்தில் மட்டும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மனமாற தினம்தோறுமே திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை பிறக்கும், நல்லது வந்து சேரும். அதே போல் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக இப்போ பார்க்கலாம். வெள்ளை மனம் படைத்த உள்ளம் கொண்டவங்க தான் மேஷராசி அன்பர்கள். நீங்கள் இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் உங்களோட முயற்சியில் எப்பொழுதுமே உறுதியாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை முன்னின்று செய்கிறோம் அப்படின்னா அதில் வெற்றி பெற வரைக்குமே கடுமையாக உழைப்பீங்க. இந்த மாதத்தில் எல்லா எதிர்ப்புமே உங்களுக்கு பூர்த்தி ஆகிடும். உடல் பாதிப்பு நீங்கும், உடலில் இருந்த சங்கடம் தீர்ந்துடும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும். வழக்கு விவகாரம் கூட சாதகமாக மாறும். அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரலாம். குரு பகவானால் கொஞ்சம் அலைச்சலும் வரும். ஆனால் வருமானம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் பாருங்கள், சுபிட்சமான பலன் இப்போ கிடச்சிருக்கு. திருமண வயதில் உள்ள மேசராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் கொடுக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். ஏதாவது கோயில் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அதே கூடிய சீக்கிரம் நிறைவேற்ற பாருங்கள். பெரியவங்களோட உதவியும் அவங்களோட ஆதரவும் உங்களோட வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு உயர்வை கொடுக்க உதவியும் அமைய போகுது. ஒரு சிலருக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் தொழில் விஷயத்தில் ஏற்படும். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது. தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. ஒரு பக்கம் பண வருமானம் இருந்தாலும் மறுபக்கம் செலவுமே வரும். ஒரு நேரம் இருந்தது போல் மறுநேரம் இருக்க முடியாது. மறைமுக எதிரிகள் சில நெருக்கடிகள் தருவாங்க. ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரக்காரங்க, எதையுமே எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் கிரக அமைப்புகள் சில யோகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும், வருமானம் அதிகரிக்கும், பொன்பொருள் சேர்க்கையுமே கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூரியனால் சில மாற்றங்கள் மட்டும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. சனி பகவானின் பார்வை உங்களோட ராசியில் பதியறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மையை பெறுவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் மட்டும் கவனத்தை வச்சுக்கோங்க. எடுத்துமோ கௌத்துமோனே அந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. தாய் வழி உறவுகளால் நன்மை வந்து சேரும். சனி பகவானின் பார்வை கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பை தருது. மருத்துவ செலவு வரலாம். உடல் ஆரோக்கியத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கு பாருங்கள், உங்களோட கனவு நனவாக போகுது. புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி எல்லாமே இப்போ நிறைவேறும். அதுக்காக நீங்கள் வங்கியில் கேட்ட பணம் கை வந்து சேரும். சொல்லப்போனால் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நினச்சது எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ ஏற்படும். சூழ்நிலை சாதகமாக அமையும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே மையமாக கொண்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உங்களுக்கு பாருங்கள், இப்போ நட்சத்திரநாதன் ராசியை பார்க்கறதுனால செயல்களில் வேகம் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வும் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பும் அதன் காரணமாக உழைப்பும் அதிகரிக்கும். வியாபாரிகள் நிலையில் நல்ல மாற்றம் வரும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். லாபசனியால் ஆதாயம் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கரெக்டாக இருக்கும். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். பிள்ளைகள் நல்ல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த வேலை நல்லபடியாக எளிதாக நடக்கும். சனி பகவானின் பார்வை, ராசிநாதனின் பார்வை உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற வாய்ப்பு. சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படும். மருத்துவ செலவு வரலாம். விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக நீங்கள் சட்டவிரோதமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சட்டவிரோதமான வருமானத்தை தவிர்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்கிறதும் குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் செய்கிறதும் நன்மையை கொடுக்கும்.
கோயில் வழிபாடு திருப்தி தரும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிப்பது நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக் கொடுக்கும். மேஷராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.